90-90-1 ரூல். உங்களோட ப்ராடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 90-90-1 ரூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ப்ராடக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக உங்களோட ப்ராடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹாய் ஹலோ, ஐம் திலீப். இந்த 90 மினிட்ஸில் 90 டேஸ்க்கு ஒரு கோல் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 90-90 ரூல்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். அதாவது 90 நாட்களுக்கு 90 நிமிஷம் ஒரு கோலை செயல்படுத்துறது. டெய்லி காலையில் 90 மினிட்ஸ் 90 டேஸ்க்கு கண்டினியூஸாக, அதாவது 3 மாதத்துக்கு தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறது. எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்யறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து 90 நிமிஷங்கள் 90 நாட்கள். இந்த கான்செப்ட் வந்து தி 5 AM கிளப் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து ராபின் சர்மா எழுதியிருப்பார். இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், பட் எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ப்ராடக்டிவிட்டியை, உங்களோட விஷயத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தெளிவான ஒரு விஷயம். ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரமோ 2 வாரமாக செய்ய போகிற விஷயம் இல்லை, 3 மாதம் தொடர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ 3 மாதம் 90 நாட்கள் இதை கமிட்மெண்ட்டோடு நீங்கள் செய்யுங்க, ரிசல்ட் தன்னால் வரும். உங்கள் நாளில் முதல் 90 நிமிஷம், முடிஞ்ச அளவுக்கு முதல் 90 நிமிஷத்தை தேர்ந்தெடுத்து எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எந்தவித இடைஞ்சல்கள் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட் ஃபோக்கஸோட நீங்கள் அந்த ஒரே ஒரு கோலை செயல்படுத்துறது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யுங்க. மல்டி டாஸ்கிங் செய்கிறது கிடையாது, மல்டிபிள் விஷயத்துங்கிறது கிடையாது. ஒரு கோல், ஏதாச்சும் ஒரு இலக்கு, ஏதாச்சும் ஒன்று. மியூசிக் வாசிக்கிறதா இருக்கட்டும், புக் எழுத போகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை புது ஸ்கில்லை கற்றுக்க போகிறேன், புது லாங்குவேஜை கற்றுக்க போகிறேன், எது வேணாலும் இருக்கட்டும், கம்ப்யூட்டர் கோடிங்கை கற்றுக்க போகிறேன், கிராஃபிக்ஸை கற்றுக்க போகிறேன், சைக்கிள் ஓட்ட போகிறேன், நீச்சல் கற்றுக்க போகிறேன், எது வேணாலும் இருக்கட்டும். பட் 90 நிமிஷம் 90 நாட்கள் ஒரே ஒரு விஷயம், காலையில் முதல் 90 நிமிஷத்தை ஒதுக்கிக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வந்து மாயை கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ். இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ் நிறைய காக்னேட்டிவ் விஷயத்தெல்லாம் டெவலப் பண்ணணும். அதாவது எப்படின்னா, ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஹேபிட்டை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம். 90 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அது உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அதாவது உங்களோட ப்ராடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை, இந்த 90-90 ரூலை செயல்படுத்தலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான மோட்டிவேஷனுங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் செய்ய போகிறது கிடையாது. தொடர்ந்து 3 மாதம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணணும், நம்மளுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு ஃபயர் உண்டாக்கும். தென் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. 90 நிமிஷம் எந்த வித இடைஞ்சல்களும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் ஃபோக்கஸோடு நீங்கள் செய்யும்போது அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்க அப்படின்னா பல மடங்கு உங்களோட ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை செயல்படுத்துறதுக்கு என்ன ரூலுங்க, இந்த 90-90 ரூலை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான கோலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கான நேரத்தை, காலையில் அந்த நேரத்தை ஒதுக்குங்க. தென் எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸோடு செயல்படுங்க. உங்களோட ஃபுல் அட்டென்ஷனை அதுக்கு கொடுங்க. 90 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய பாருங்கள். இதுவே உங்களோட ரொட்டீனாக மாற்ற பாருங்கள். தென் டெய்லி என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், போன வாரம் என்ன பண்ணோம், இந்த வாரம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் செய்யலை, உங்களை சுற்றி நிறைய பேர் அதை செய்ய விரும்புகிறீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸ்குள்ளேயோ உங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலியோனா ஒரு டீமை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த டீமை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி நான் இதை செஞ்சுருக்கேன், நீ என்ன செஞ்சுருக்கேன், இன்றைக்கி நான் இதை முடிச்சிருக்கேன், நீ என்ன முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமை க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னுமே தெளிவாக இருக்கும். தென் கடைசி ஒரு விஷயம், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. சில நாட்களில் செய்ய முடியாமல் போணுச்சுன்னா ஓகே, அப்படி விட்டு ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க, நோ ப்ராப்ளம். இந்த விஷயம் செய்யும்போது, இந்த ரூலை நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் வராத விஷயங்களே கிடையாது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 90 நிமிஷத்தை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. எங்கே இருக்குது 90 நிமிஷம்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் காலையிலே சாயந்தரமா, காலையிலே எந்திரிக்க முடியல, சாயந்தரம் நேரம் இல்லை, இது ஒரு பிரச்சனை. ஸோ உங்களுக்கான ஃப்ரீ டைம், சில பேருக்கு வந்து காலையில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, சில பேருக்கு இல்லைங்க ஈவினிங் தாங்க என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், சில பேருக்கு நைட்டு 10 மணிக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான இந்த 90 நிமிஷத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்த ஒரு விஷயம், இந்த 90 நிமிஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன்பா, ஆனால் ஃபோக்கஸே பண்ண முடியலை, ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, என்னென்ன இடைஞ்சல் வருதோ அதை எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வைங்க, தள்ளி வைங்க. எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது, எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அதெல்லாம் தள்ளி வைங்க. ஃபோன் வந்து சும்மா கொய்ன்னு அடிச்சுட்டே இருக்கா, தூக்கி போடுங்க. நெட்டை ஆஃப் பண்ணி வைங்க, டிவியை நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க. தனியாக ஒரு அமைதியான சூழ்நிலை க்ரியேட் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் தள்ளி வச்சு பாருங்கள். இவ்வளோதும் பண்ணதுக்கப்புறமும் இன்ட்ரப்ஷன் வருது அப்படின்னா
அதில் என்ன சிக்கல் இருக்குங்கிறது பாருங்கள். தென் எல்லாமே ஓகே தாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் செய்ய முடியல, 90 நாட்கள் செய்ய முடியல. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் செஞ்சேன், அப்புறம் அப்படியே பிசுறு தட்டுது அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாள் இடையில செய்ய முடியல, உடம்பு சரியில்லை, எந்திரிக்க முடியல, வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஒரு நாள் ஓகே, நெக்ஸ்ட் டேலேருந்து செய்ய பாருங்கள். ஒரு வாரம்லாம் இடையில விட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்யாமே இருக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் கோல் என்னன்னே தெரியாமல் இருக்கிறது. நாட் நோயிங் அபவுட் யுவர் கோல். நீங்கள் என்ன செய்யணும், என்னமோ 90 நாட்களுக்கு 90 நிமிஷம் செய்ய சொன்னாங்கப்பா, ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்னா வேஸ்ட்டு தான். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு புக் எழுத போகிறோமா, இல்லை ஒரு பயிற்சி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி, ஒரு கிட்டார் வாசிக்க போகிறோமா, ஏதோ ஒன்று புது லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோமா, ஏதோ ஒரு ஸ்கில், ஏதோ ஒன்று நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த ஒரு விஷயத்த என்னங்கிறத கண்டுபிடிங்க. எல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, செய்ய ஆரம்பித்தாச்சு, இடையில அப்படியே என்னமோ சவச்சவன்னு போது, ஒரு மாதிரி பிடிமானமே இல்லை, மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னா எதனால அந்த மோட்டிவேஷன் போகுது, ஏன் போகுது, அந்த அந்த துவண்டு போகிற விஷயத்தை எப்படி நிறுத்தி இழந்த மோட்டிவேஷன் எப்படி திரும்பி பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுங்கள். மேபி சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது மோட்டிவேஷனாக இருக்காது. இப்போ மியூசிக்கை பற்றி பிடிக்காதவங்களுக்கு நீ கிட்டார் வாசிச்சே ஆகணும்னு யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு அது மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ அது மாதிரி தான். ஸோ இந்த 1991 ரூல்னால் என்ன அப்படின்னா, ஹார்டாக ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. நீங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணி மாங்குன்னு வேலை செய்கிறத விட சிந்திச்சு கிறிஸ்பாக ஷார்ப்பாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறேன். We live what we learn. Bye bye.